Good morning, ma'am. We don't know how to write. Why? சொன்னாவே பண்ணு. ஏன் பையனா பிறக்கணுமா? சொன்னாவே. ஏன் அப்போ தான் மேம் ஆக முடியுமா? சார் ஆக வேண்டாமா? இந்த ட்ரைனேஜ் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. வெளியில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு டூ வீலரில் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம். நாங்கள் ஒரு சில டைம் பைக்கில் வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கால் கீழே வைக்காமல் போகிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ரொட்டீன் தாங்க. ஸோ பரபரப்பாக காலையில் எழுந்திரிச்சு அரிசி பருப்பு தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் தேவை. ஸோ அதை தொளிக்க தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ அரிசி பருப்பு ரெடி பண்ணிவிட்டு இருக்க டைமில் ஆத்யா வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டா. Good morning, children. குட் மார்னிங் மேம். How are you feeling? I am feeling Only okay. good. Yes, only good ma'am, not very good. In your home, you will feel very good. Yeah, in home I will feel very good. Why? In home I will be playing, then watching TV. We have to not watch TV also. Why ma'am? Then we can't write. Okay. We don't know how to write. Why? For health. Oh, watching TV is bad for health, huh? Yes. Hmm. We have to not watch TV. We should not watch TV. Now But I am getting bored ma'am. What can I do? you can play. There is no one nearby. With whom I will play? If we have to play, we have to adjust. Adjust. We have to adjust. Okay ma'am. We have to not be angry. Hmm. You don't have to watch TV. Okay ma'am. We have to play in home also. Then you have to talk with your mama. My mama. Okay ma'am. While she is working also I will talk. Like that only. I will always disturb her ma'am. You're always disturbing your mama. Yes ma'am. That is my only job. Don't we have to not disturb Now I am Adya, no? your mama. And mama. You are mama. Now only you said you are ma'am. Ma'am. I'm ma'am. ஓகே மேம். எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு அரிசியும் பருப்பு போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆத்தியா பழைய சோறு சாப்பிட்டுருக்கா. ஏன் பழைய சோறு சாப்பிட்ற? துப்பல் வருதா? Aha. ஆ, அது வீடு போகிறப்ப டக் பண்ணிக்கலாம் நல்லா. கையில் கீச்சிரு. அவனை யார் அதை பண்ண சொன்னா? சரி, ஏன் அது அரிசியும் பருப்பு சாப்பிடாம பழைய சோறு சாப்பிட்ற? ஸ்கூலுக்கு இல்லைல்ல. இல்லை, வீட்டில் அரிசியும் பருப்பே சாப்பிட வேண்டியது தானே? அதுக்கு ரொம்ப கஷ்டம். அரிசியும் பருப்பு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக ஆத்யாவுக்கு வந்து பழைய சோறு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் கொடுத்துட்றது. ஆக்சுவலாக நல்லது காலையில் பழைய சோறு சாப்பிட்றது. சீக்கிரம் சாப்பிடுமா, லேட் ஆயிரும். மணி பாருங்க 7:30. ஆக்சுவலாக நேற்று வீடு வலிக்கலான்னு சொல்லிட்டு கீழே இருந்த திங்ஸ் எல்லாம் சோஃபா மேலே அப்புறம் டேபிள் மேலே எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பியூரிஃபையருக்கு வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ண வந்திருந்தாங்களா. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வீடு வலிச்சிக்கலாம், ஏன்னா மறுபடியும் தான் மெஸ்ஸியாக ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வீடு வலிச்சிக்கலான்னு பார்த்தா அவங்க வந்ததே நைட்டு 7 மணிக்கு. ஸோ அதனால் நேற்று நைட்டு வீடு வலிக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஆதியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணுங்க. அதுவும் ஆப்போட ஸ்பீடாக சாப்பிடு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்புறம். You will talk like this only, yeah, to mama? This is a good manner. Good or bad? Good. This is not a good manner, okay? சரி போ, சமாளிச்சதுல போதும். சரி சாப்பிடுங்க சீக்கிரம். ஏன் பையனா பிறக்கணுமா? ஏன் பொண்ணா பிறக்கணும் உனக்கு? அப்பதான் மேம் இல்லைன்னா சாரா
அப்பதான் மேம் ஆக முடியுமா? சார் ஆக வேண்டாமா? இன்னும் சார் எனக்கு ஆ. வேணாம். ம். சந்தோஷம் கடவுளே தந்துட்டாங்க. பரவாயில்ல, சந்தோஷமா? கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க. நன்றி. ஐயோ சாமி, இப்போத்த குட்டீஸ்லாம் பேசுறத கேட்டாவே ஏதோ மெச்சூர்டாக பேசுறது. ஆமா, அங்க ஒருத்தவங்க போறாங்க. ம். அது என்னோட அப்பா. சரிந்தா இங்க குடிச்சிரு. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அது எங்க அம்மா. ம். என்னம்மா ஸ்பூன் எடுத்துட்டா? ம், குடிச்சுக்கோதா. காட்டுறோம். ம். चला कुटिया दियो, चला कुटिया दियो. பாருங்க டிராஃபிக்கு. நாங்கள் எப்படியும் டெய்லியும் பைக்கில் தாங்க போவோம். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் காரில் போனால் 10 நிமிஷம் போகிற இடத்துக்கு 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி வேறு கொஞ்சம் ஃபேக்ட்ரி போகிற வேலை இருக்கா, அதனால் காரில் வந்தோம். டிராஃபிக்கில் இப்போ மாட்டிக்கிட்டோம். டைம் இப்போ 8:50, 8:10 ஸ்கூலில் இருக்கணும். இல்லைன்னா வந்து அவங்க மார்க் பண்ணிடுவாங்க லேட் கம்மருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 3 டைம் லேட்டாக போனோம்னா திருப்பி கூட்டிகிட்டு தான் வரணும். ஸோ சாமி, இந்த பெங்களூர் டிராஃபிக்கு எப்போ தான் இது கிளியர் ஆகும்னு தெரில. ரோடு கொஞ்சம் நீட்டாக போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சில ரோடு நல்லா இருக்குங்க. டிராஃபிக் ஆகுறதே பார்த்தீங்கன்னா சில ரோடெல்லாம் ரொம்ப ஏது அது பின்னாடி பிளாக் கலர்ல இருக்கு. அது ஏதோ ஒரு இது மாதிரி டூரிஸ்ட் வேன் மாதிரி இருக்கு பார்க்க. ரோடு நீட்டாக போட்டால் பரவாயில்லைங்க. இங்கே பாப்புலேஷனும் அதிகம், ரோடு ரொம்ப இதாக பண்ணியிருக்கானுங்க. இந்த ரோடு பரவாயில்ல. இப்போ இன்னொரு ரோடு காமிக்கிறேன் பாருங்க, அங்கே அப்படியே ட்ரைனேஜ் வாட்டர் மேலே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இத்தனைக்கும் அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ரோடு. அதெல்லாம் சரி பண்ணுவாங்களானே தெரில. நான் சொன்ன ரோடு இங்கே பாருங்கள், அந்த ட்ரைனேஜ் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. வெளியில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு டூ வீலரில் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம். நாங்கள் ஒரு சில டைம் பைக்கில் வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கால் கீழே வைக்காமல் போகிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஃபுல்லாக ட்ரைனேஜ் வாட்ரு. ஏன் தான் அதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. அது அப்புறம் இந்த ஆட்டோ இருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர் கரெக்டாக ஓட்டுறாங்கங்க, சில பேர் உள்ளே பூந்து டக்குன்னு உள்ளே வராங்க. அப்போ இடிச்சுட்டா நம்மளை தான் வந்து பிடிப்பாங்க. நம்மளுக்கு வேறு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு. பெரிய தலைவலிங்க டிராஃபிக் பெங்களூரில். ஆக்சுவலாக நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல. ஸ்கூலில் வந்து 8:10 இருக்கணுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ 8 கொண்டு போய் விட்டுறது. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து ரஷ் பண்ணிட்டு போக வேணாம், சம்டைம்ஸ் டிராஃபிக் இருந்தால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு 8 கொண்டு போய் விட்டுருவோம். இவங்க ஸ்கூலில் என்ன ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா, வெளியிலேயே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இறக்கி விட்டுக்குவாங்க கார்லேருந்து. இல்லைனா வந்து எல்லா காரும் வந்து நின்றுச்சுன்னா டிராஃபிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னை இறக்கி விட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்கங்க. மறுபடியும் வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டா லேட் ஆயிரும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு. ஸோ அதனால் நான் வந்து முன்னாடியே இறங்கிக்கிறேன்ட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டேன். சரி வாக்கிங் போனால் ஸ்டெப்ஸ் ஆச்சு கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம் ஸ்டார் பிரியாணியில். என் பொண்ணு திடீர்னு நைட்டு பிரியாணி வேணும்னு ஒரே இடம். சரின்ட்டு அது மிச்சமாயிருச்சு, கொஞ்சம் பக்கெட் குட்டி மினி பக்கெட் வாங்கியிருந்தோம். அது மிச்சமாக இருந்ததுன்ட்டு சரி அதை ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அரிசியும் பருப்பும் இருந்துச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எதுவும் செய்ய வேண்டியது இல்லைங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஏதோ மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருப்பாங்க போல். அவங்க வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டுக்கு. அதில் ஆல்ரெடி பாதி சாப்பிட்டேன் நான், கொஞ்சம் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால ரெசார்ட் வெப் சீரிஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதோட எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தேர்ஸ்டே ஆனால் எல்பிடபிள்யூ பார்ப்பேன். எத்தனை பேர் வந்து பார்ப்பீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் மாவாட்டியிருந்தாங்க நேற்று. ஸோ அதை வந்து நைட்டு வெளியில் வச்சுருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருந்தது. ஸோ அதை வந்து கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு குடித்தேன். இப்போ டெய்லியும் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஸ்டாப் பண்ணணுங்க, காஃபியை அடிக்ட் ஆயிருச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக பண்ணிகிட்ருந்தேன். மாப் பண்ணறக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெய்டு வச்சுருந்தாங்க. ஆனா என்னன்னா, அவங்க பண்றது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ, அதனால நானே பண்ணிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். வீட்ல தானே இருக்கோம் அப்டின்ட்டு பண்ணிக்கிறது.
அப்புறம் ஈவினிங் வந்து ஆத்யாவ கூட்டிட்டு வர போயிட்டோங்க. ஸோ மேடம் வேற அவளோட ஹெல்மெட் எடுத்துட்டு வரலேன்ட்டு ஒரே அப்செட். இப்ப தான் வாங்கியிருந்தோம் அவளுக்கு புதுசா ஹெல்மெட்டு. இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போக மறந்துட்டோம் அவளோடத. ஏன்னா ரெகுலரா எடுத்துட்டு வந்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். திடீர்னு எடுத்துட்டு போறனால எனக்கு ஞாபகம் இல்லையா, ஸோ அதனால "ஏன் எடுத்துட்டு வரல என்னோட ஹெல்மெட்ட?" அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் வந்துட்டு சரி நீ என்னோடத வேணா போட்டுக்கணும். இல்ல, இல்ல என்னோட ஹெல்மெட் தான் வேணுன்ட்டு, சரி வீட்டுக்கு வந்து சத்து மாவு காய்ச்சி குடுத்துட்டு, இன்னைக்கான டே இப்படிதாங்க கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு வந்து ஒரு ரொட்டீன் விளாக்ல சந்திக்கலாம். இந்த மாரி வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.